எல்லாமே சம்பப்பூ. இன்னைக்கு நம்ம ஜங்குக்காவோட வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தெரியும் என்னடா இவ்வளோ நாள் ஆச்சே இன்னும் போடலையே, பெருசா வியூ போகலையா, ஒரு வேலை யாருக்கும் பிடிக்கலையோன்னு நினைச்சேன். பட் நிறைய கமெண்ட் வருது. ஓகே, ஒரு ஒரு எபிசோடு தானே, சரி போட்டாடலாம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஹெட்ஃபோன் மாஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. பேக்ரவுண்ட் சவுண்ட் இருந்தால் தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. என்னால் எதுவும் பண்ண முடியல, 2 நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதனால தான்டா, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் என் சேனலுக்கு மட்டும் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் வருதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை. கொடுமை கொடுமை கூத்து. ஏன்னா முன்னாடி இருந்ததெல்லாம் ஏதோ ரொமான்டிக்கா அப்படிலாம் போவோம். அப்பா அப்படி யோசிக்கும் போது மற்ற சேனலை விட நம்மளது டிஃப்ரெண்டா இருக்குன்னு யோசிச்சோம். பட் போக போக இந்த ரிச்சிகன் வந்து ரொமான்டிக் கண்டே எடுக்கக்கூடாது, அந்த அளவு எனக்கு மைண்ட்லயே வந்துருச்சு. ஃபுல்லா காமெடியாவே கொண்டு போயிடலாம், அந்த அளவு தோணுது. காமெடியா கொண்டு போனாலும் ஒரு மாதிரி கேவலமா தான் இருக்குது. ஓகே ஓகே, சரி பேசாத நீ அப்படின்னு மாதிரி சொல்றீங்களா எனக்கு தெரியுது. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரியா, கிளாஸ் என்னென்ன பார்த்துருப்போம்னா, நீங்க அந்த டோர் நாபையே பார்த்துருந்துருப்பீங்க. சரி, அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அந்த டோர் நாப் ஓப்பன் ஆகி ஒரு பர்சன் நிக்கிறாங்க. நீங்க இது அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு கார்னர்ல, நீங்க சக் பண்ணிக்கிட்டு. இப்போ அந்த பர்சன் ஃபுல்லா வராரு. அவரோட ஃபேஸ் உங்களுக்கு சுத்தமா தெரியல, ஃபுல் அண்ட் டார்க்னஸ் இருக்கிறதுனால லைட்டா பேக்ரவுண்ட்ல வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது. அவர் நிக்கிறது தெரியுது, நடக்கிறது தெரியுது, பட் அது யாருன்னு தான் உங்களுக்கு தெரியல. அந்த பர்சன் இப்போ ஸ்ட்ரைட்டா உள்ள வராங்க. பேபி கேர்ள், ஐம் டாடி, யுவர் லவ்லி டாடி. என்னைய தெரியலையா உனக்கு? அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கிட்ட வந்துட்டே இருக்கான். ப்ளீஸ் கிட்ட வர, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி. நீங்க அப்படியே இன்னும் நீ சாக் பண்றீங்க, கண்ணெல்லாம் மூடுறீங்க, ஃபேஸ் அந்த ஸ்கூல்ல வச்சுட்டு மூடிக்கிறீங்க. பயப்படாதடி, நான் தான். எனக்கு உன் கூட கொஞ்சம் கேம் விளையாடிட்டு நீ நானும் ஹாப்பியா லீவ் பண்ணலான்னு ஆசை, வேற ஒண்ணுமே இல்லை பேபி, யூ ஆர் ஒன்லி மைன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல யாரா இருக்கும் அப்படின்றதோட உங்களுக்கு இப்ப டென்ஷன் தான் அதிகமாகுது. அப்படியே அழுக்காத குறைய அழுக்குறீங்க, அது என்ன அழுக்காத குறை அப்படின்ற மாதிரி. நீ ஒண்ணு கூட விளையாட தேவையில்ல, என்னை விடு, நான் போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. உன்னை போறதுக்கா அங்கிருந்து உன்னை கூட்டிட்டு வந்தேன், கம்மியா பேபி, யா கிவ் மீ அ ஹேண்ட் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட உன்னோட ஹேண்டை நீட்டான். அந்த ஹேண்டை நீங்க பாக்குறீங்க. டக்குன்னு உங்க பேக்ல இருந்து, பேக்னா பேக்ல ஒரு ஜன்னல் இருக்கும், அதான் உங்களுக்கு மேல. அந்த ஜன்னல்ல இருந்து சூரிய வெளிச்சம் வந்துட்டு உள்ள வருது. எந்த லைட்டுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு லைட் உங்களுக்கு வருது. நீங்க அத ரியலைஸ் பண்ணாம அவனோட ஹேண்ட பாக்குறீங்க. உங்களுக்கு அல்ல இல்ல, நீங்க அப்படியே பாக்குறீங்க. அந்த ஹேண்ட்ல அப்படியே அந்த ஹேண்ட் ஃபுல்லா வரும், அந்த நெயில்ஸ் எல்லாம் நீளமா விழுந்திருக்கு. அதுல சொல்ல போனா பிளட் சொட்டுது. நீங்க அவ்வளவுதான், உங்களுக்கு கத்துறீங்க, நீங்க உங்களால முடியல, பயங்கரமா கத்துறீங்க. என்ன அப்படின்ற மாதிரி நீங்க பயந்துட்டே அப்படியே உட்காடுறீங்க. அவன் நத்திங், ஜஸ்ட் அது ஜஸ்ட் ஒரு அனிமல் அடிச்சு அதனால தான் அப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட நார்மலா பேசலாம். அவன் நீங்க வந்துட்டு அவனோட ஃபேஸ் அப்ப பாக்குறீங்க. ஃபேஸ்ல அங்கங்க ஸ்கிராச்சஸா இருக்கு. அவன் அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். சரி பயமா இருக்கு. நீ யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஹே பயப்படாத, என்னை பார்த்து பயப்படாத, நான் மை நேம் இஸ் ஜங்குக் அப்படின்ற மாதிரி நாமளா சொல்றான். அவங்க கிட்ட உட்காடுறான், கீழே ஒரு மாதிரி முட்டி போட்ட மாதிரி. என் பக்கத்துல உட்காராத, போ போ அப்படின்ற மாதிரி நீங்க நகர்றீங்க. ஹே வெயிட், நான் ஒன்னும் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவ்வளவு நேரம் பாட்டெல்லாம் பாட்டு வந்த அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறீங்க. நான் அது என்னோட ஃபேவரட் சாங், நீ கேட்டதில்ல டிங் டாங் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஃபேவரட் சாங்கா? இல்ல, நான் எதுவும் கேட்டதில்ல, என்ன விடு, நான் போகணும்
அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை பேபி, நான் தானே, என் கூட நீ இருக்கலாம். இது என்னோட வீடுதான். இந்த ரூம் நான் கிளீன் பண்ண மறந்துட்டேன். சரி வா, நம்ம கிளீன் பண்ண ரூமுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி உங்க ஹேண்ட பிடிக்க வரா. தொடாது 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 அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. வரையா இல்ல உன்னை அடிச்சு இழுத்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா மறைச்சிட்டு சொல்றான். பிளீஸ் என்ன விட்டு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. சும்மா சொன்ன பேபிகள், நீ பயந்துட்டியா? இல்ல உன்னை அடிச்சதுலாம் இழுத்துட்டு போக மாட்டேன், முடிய பூச்சி எடுத்துட்டு போட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். ப்ளீஸ் என்ன சாவடிச்சிடாத அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. வாடி அப்படின்ற மாதிரி உங்க கைய பிடிச்சி இப்ப ஈத்துட்டு போறான். ப்ளீஸ் விடு என்ன விடு என்ன அப்படின்ற மாதிரி நடக்குறீங்க. உங்களுக்கு காலில் அடிபட்டு இருக்கு இல்லையா, நீங்க வந்துட்டு அந்த வேர்ல தடிக்கி விழுந்து இருப்பீங்கல்ல, அதுல வந்து லைட்டா அடிபட்டு இருக்கும். நீங்க அப்படியே நுண்ணி நுண்ணி நடந்து போறீங்க. அடிபட்டுச்சா? எல்லாம் என்னால்தான். பொறுமையா ஓடி இருக்கணும், அப்புறம் தானே வந்து என்ன போட்டோ எடுத்துருக்க முடியும். என்ன என்ன சொல்ற நீ, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஓகே நத்தி வா அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே தூக்கிட்டு ஒரு மாதிரி பிரைடு சைட்ல தூக்கிட்டு நடந்து போறான். விடு என்ன விடு என்ன, நான் போகணும், என் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணுவா, ப்ளீஸ் விட்டு அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட்டே போறீங்க. பட் அவன் தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். உங்களை தூக்கிட்டு போயிட்டு பெட்ல லையாக வைக்கிறான். இல்ல விடு விடு, நீ என்ன பண்ற, என்ன விடு அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அவன் உங்க மேல ஓவர் ஆகி வரான். என்ன விடு ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் அவன் உன் மேல ஓவர் ஆகி வந்தவன். என்ன உன்னை அங்க இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு உன்னை விடுறதுக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறான். என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க. அவன் அகேன் அந்த சாங்க பாடுறான். கல்லு இல்ல, ப்ளீஸ் விடு விடு, உன்னை விடுறதுக்கா அங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன். எவ்வளவு தூரத்துல இருந்து உன்னை வர வச்சிருக்க தெரியுமா உனக்கு? யூ ஆர் மைன் ஒன்லி, யூ ஆர் மைன் அப்படின்ற மாதிரி அவங்கள கண்ணை பார்த்து சொல்றான். அவன் கண் ரெட்டா இருக்கு. உங்களுக்கு அப்படியே பானை பாக்குறீங்க, அப்படியே அவனை பாக்குறீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அவன் கண்ட்ரோலுக்கு நீங்க போயிட்டீங்க. ஒரு மாதிரி நீங்க வந்துட்டு நீங்க உங்களோட ஸ்டேட்லயே இல்ல, ஒரு மாதிரி போயிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. நத்திங், உன்னை என்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க பானு பாக்குறீங்க. உங்களுக்கு இப்போ நீங்க சென்ஸ்லே இல்ல, நீங்க வந்துட்டு அப்படியே பானு பாத்துட்டு இருக்கீங்க. அவன் இப்போ உங்க நெக்ல பைட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்க வந்துட்டு என்ன என்ன பண்ற விடு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பட் அவன் உங்க நெக்ல பைட் பண்ணிட்டு ஒரு மாதிரி சக் பண்ணிட்டு இருக்கான். அவன் பைட் பண்ண இடத்துல அங்க காயமே ஆயிருக்கும். அப்படியே நீங்க அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. அவன் இப்போ நெக்ல இருந்து ஒரு மாதிரி உங்க ஜாலைன் உங்க சிக்ஸ் அங்கெல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். மேல நீங்க வந்துட்டு பேனு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே உங்க லிப்ஸ்ல கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்க பேனை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க அவனை புஷ் பண்ண கூட முடியல உங்களால. உங்களுக்கு நீங்க வந்துட்டு உங்களோட பாடி உங்க கண்ட்ரோல் இல்லை, ஆனா உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல் தான் இருக்குது. அவனை புஷ் பண்ணணும்னு தோணுது, பட் பண்ண முடியல. அவனை திட்டணும்னு தோணுது, பட் உங்களால திட்ட முடியல. இதே மாதிரி போயிட்டு இருக்கு. அவன் இப்போ உங்க எல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். தென் உங்க ட்ரெஸ்ஸை ஒன்று ரிமூவ் பண்ணிட்டு அவன் அப்படியே உங்க லெக் கிட்ட உட்காந்துட்டு, பாத்தியா உன்னால எதுவுமே பண்ண முடியல, நீ என்கிட்ட பிரச்சனை கிளப்புறியா, நான் என்ன சொல்றேன் என்ன பண்றேன், உன்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா உன்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஆர் மைன், யூ ஆர் மை ப்ரேயர். நான் மட்டும்தான் உன்னை இதெல்லாம் பண்ணணும், புரியுதா? நீ யோசிக்கிற இதெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னுட்டு, பட் நீ எனதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உன்னை மார்க் பண்ணியிருக்கேன். உனக்கு தெரியாது, எப்பெல்லாம் எனக்கு தோணுதோ அப்போ உன்னை இப்படிதான் கூட்டிட்டு வருவேன், இப்படிதான் ரிமூவ் பண்ணுவேன்,
அப்படிதான் இன்சைட் வலிக்குது அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்க கண்ணுல தண்ணி வருது. அவன் வந்துட்டு இன்சைட் பண்ணிருப்பான் டக்குன்னு. செம்மையா பெயின் ஆகுது. ப்ளீஸ் விட்டு விட்டு ப்ளீஸ் அப்படின்றீங்க. உங்க வாயிலேருந்து வார்த்தையே கண்ட்ரோல் பண்ணி வர வைக்கிறீங்க. அது வரவும் மாட்டுது. அவன் வார்ன் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு இப்போ வந்துட்டு செம்ம பெயின் ஆகுது. உங்க கண்ணுல தண்ணி மட்டும்தான் வருது. நீங்க எதுவுமே பண்ண முடியல. உங்களால அசைய முடியல. உங்க ஹேண்டை வச்சுட்டு அவனை ஒரு மாதிரி தள்ள கூட முடியல உங்களால. அவன் வார்ன் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க ப்ளீஸ் விட்டு எனக்கு வலிக்குது பேபி. ஒரு 5 minutes போகுது, சரியாயிடும். அப்புறம் உனக்கு வலியே இருக்காது, செம்மையா இருக்கும், ப்ரெஷரா இருக்கும், வெயிட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மானு பண்ணிட்டு இருக்கான். நீங்க ப்ளீஸ் விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. வெயிட் இப்பதான் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு பேபி, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு பண்ணிட்டு இருக்கான். பிளட் வருதுடி, என்ன பண்றது? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, எந்துதானா நீ, எந்துதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் பக்கத்துல இருந்து எடுத்து அவன் வந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு திருப்பியுமே இன்சர்ட் பண்ணிட்டு அவன் பானை தர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு 1 hour கிட்ட அப்படியே போகுது. அவன் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு உங்க பக்கத்துல படுக்கிறான். நீங்க அவனை அப்படியே பாக்குறீங்க. அவன் உங்களை அவனை திரும்பின மாதிரி திருப்பிட்டு உங்க கண்ணையே பாக்குறான். பேபி, ஓ அம்மா என் வள்ளி, புரியுதா? ஷேன்ட்டு உன்னால தப்பிக்கவே முடியாது. அண்ட் ஐம் ஜங்குக், ஓகே, ரெம்பர் வச்சுக்கோ, ஓகேவா? ஞாபகத்தில் வச்சுட்டே இரு. ஏன்னா எனக்கு தோணும் போதெல்லாம் ஒன்று வர வைப்பேன், இல்லை நான் வருவேன், புரியுதா? அப்படின்ற மாதிரி உங்கள் கண்ணை பார்த்து சொல்கிறான். ப்ளீஸ் என்ன விட்டு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதோட தான் நீங்க அப்படியே ஸ்பெயின் ஆயிடுறீங்க. உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோதான், நீங்க அப்படியே மயக்க மாட்டுட்டீங்க. இப்போ உங்களை யாரோ தட்டி எழுப்புறாங்க. ஒயான் பேக்கப், ஒயான் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஒயான் எதுவும் ஆகாதுடி, எந்திரி ஒயான், நீ உயிரோட தானே இருக்க, ஒயான் எந்திரி. எங்க இருக்க? ஒயான் இங்க பாரு, நான் உன் ஃப்ரெண்டு, இங்க பாரு அப்படின்ற மாதிரி உங்களை தட்டி அவளை பார்க்க வைக்கிறா. நான் தாண்டி நீனா, பாருங்க ஒயான் பாரு அப்படின்ற மாதிரி உங்களை தட்டிட்டே இருக்கா. எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சுத்தி பாக்குறீங்க. நீங்க அந்த காட்டுல தான், அந்த மரத்துக்கடியில தான் விழுந்து கிடக்குறீங்க. நீனா இப்ப உங்களை வந்து எழுப்பிட்டுக்கா. இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லாதான் இருக்க, இங்க பாரு, நீ விழுந்திருக்க, மயக்கம் போட்டியே என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேக்குறா. நீ அந்த முயல், அந்த பையன் அவன் பாட்டு பாண்டாண்டி அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. யாரு, எங்கடி, என்னடி அப்படின்ற மாதிரி நீங்க வந்து உங்களை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. இந்த முயலை தொத்திட்டு போட்டா, ஆமா அதை ஒத்திட்டு போனேன், அது மறைஞ்சிருக்குடி, இது எப்படியும் மறையும் அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. அது காத்துல அப்படியே பறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பறக்கிறதுக்கு என்ன, அது பறவையா அப்படின்ற மாதிரி ஃபன் பண்றான் அவங்கள வச்சுக்கின்னு. மேரு பேசாதடி அப்படின்ற மாதிரி நீங்க அழுகுறீங்க. மூடிக்கின்னு வா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இழுத்துட்டு போறாவ. நீங்க நடந்தது, நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீடு ரொம்ப டார்க்கா இருந்தது. ஒரு பையன் வந்தான். அவன் பேர் கூட ஏதோ என்னவோ சொன்னானே, ஜங்குக்குன்னு நினைக்கிறேன். ஜங்குக் அப்படின்னு. ஜங்குக்கா? இந்த மாதிரி நான் பேரை கேள்விப்பட்டது இல்லையே. இல்லடி, நமக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை அது மாதிரி அப்படின்ற மாதிரி அவன் சொல்றா. எனக்கும் தெரியாது அப்படின்னுட்டே வரீங்க. நீ என்ன ஒப்பாரி வச்சுனே வர, நீ நல்லாதான் இருக்க, எங்க பாரு என் கூட தான் இருக்க அப்படின்னு நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு, நான் கூட தான் இருப்பேன், என்னை விட்டு போவாது, பயமா இருக்குடி அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. சரி வா அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டிகிட்டு இப்போ வந்துட்டு கேம்பஸ் போறீங்க. நீங்க வந்துட்டு போயிட்டு அதான் அந்த தங்கியிருக்கீங்களா, அங்க போயிட்டு இப்போ வந்துட்டு நீங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. அந்த ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நீங்க அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்பாவே உங்க மைண்ட் இருக்கு. நீங்க சரியா தூங்க முடியல. நீங்க வந்துட்டு அப்படியே ரூம்குள்ள வந்தோடனே செம்ம டயர்டா இருக்கு, தூங்காமே இருந்திருப்பீங்க. ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கும், இதை பத்தி யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் நடந்ததா,
இல்ல டூப்ளிகேட்டா அப்படின்னுட்டு நடக்காத மாதிரியும் இருக்கு, நடந்த மாதிரியும் இருக்கு. அப்ப அது நடக்கல, என்னோட ட்ரீம்னு நினைக்கிறேன். என் ட்ரீம்ல வர அந்த பையன் யாரா இருக்கும், அவ ஏன் கூட அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இப்போ நீங்க ஷவர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஷவர் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க நெக்கிட்ட அந்த மார்க் இன்னுமே இருக்கு. நீங்க இப்பதான் கவனிக்கிறீங்க, இது இது அது அந்த சங்கு கொடுத்த மார்க் மார்க் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே நெக்கிட்ட பாக்குறீங்க. இருக்கு அப்படியே உங்க செஸ்ட் கிட்ட எல்லாம் பைட் மார்க்கா இருக்கு, இங்க நெக் கிட்ட கொஞ்சம் டார்க்கா இருக்கு. தென் நீங்க அப்படியே கீழே பாக்குறீங்க, உங்க பிரைவேட் பார்ட்டுக்கு கொஞ்சம் மேல ஒரு சின்ன பைட் மார்க் இருக்கு, கொஞ்சம் நல்லா அழுத்தமாவே இருக்கு. அதையும் நீங்க பாக்குறீங்க. அது வந்துட்டு அவன் கொடுத்துருப்பான், நீங்க வந்துட்டு அப்போ வந்துட்டு கொடுத்துருப்பான். நீங்க வந்துட்டு அழுதுருப்பீங்க அந்த சீன்ல எல்லாம். அதனால இருக்கு. அப்போ இப்போ இதெல்லாம் உண்மைதானா இல்ல ட்ரீமா? உண்மையாதான் இருக்கும், இது எப்படி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்போ வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட தான் நேரா போறீங்க. இங்க பாரு நீனா அப்படின்ற மாதிரி நின்றுங்க. என்னடி அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏதோ ஒர்க் பார்த்துட்டு இருக்கா. இந்த மார்க்கு அந்த பையன் கொடுத்தது அப்படின்ற மாதிரி உங்க நெக்ல இருக்கிறது காட்டுறீங்க. லூச, நீ அங்க விழுந்தல்ல, அந்த அப்போ வந்துட்டு எல்லாம் கிழிச்சிருக்கும், அதான் அந்த மாதிரி இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரியா சொல்றா. அப்படி சொல்றியா? இல்ல இது அவன் கொடுத்ததுதான் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. நான் விழுந்ததுனால ஆயிருக்கும்டி லூச அப்படின்ற மாதிரி சொல்றா. நீங்க டக்குன்னு ஒரு வேளை விழுந்ததால ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்க சரி சொல்லிட்டு இப்ப ரூம்க்கு வந்துட்டு உங்களுக்கு தூக்கமா இருக்கு, டயர்டா இருக்கு, டுடே லீவு, நீங்க அப்படியே போயிட்டு பெட்ல படுக்கிறீங்க. அப்படியே டீப் ஸ்லீப் போறீங்க. இப்போ பேபி கேர்ள் வேக் அப், பேபி கேர்ள் வேக் அப், ஐம் ஜங்குக் வேக் அப் அப்படின்ற மாதிரி யாரோ எழுப்புறாங்க. நீங்க எழுந்து பாக்குறீங்க, அது ஜங்குக். நீங்க அதே வீட்டுல தான் அகெயின் இருக்கீங்க. அவங்கள பார்த்து ஒரு மாதிரி க்ரீப்பியா ஸ்மைல் பண்ண